ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன். நம்ம கூட டேரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு சில பேருடைய வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கும். சப்போஸ் அப்படி ஒரு இறக்கத்துல இருக்காங்கன்னா அவங்க இன்னும் மென்மேலும் அவங்களுடைய வாழ்க்கையில மேலே வரத்துக்கு எப்பேற்பட்ட பரிகாரங்கள்லாம் பண்ணணும். இன்னும் கூடுதலா வாழ்க்கையில் இப்பயே நாங்கள் நல்ல நிலைமையில தான் இருக்கும், பட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை அழகாக போகணும், இன்னும் எங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகணும் ஆசைப்பட்டவங்களுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை நீங்கள் டீட்டெயிலாக நம்மளுடைய கார்ட்ஸை பார்த்து சொல்றீங்கன்னு நான் எதிர்பார்த்து தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ பொதுவாக குரு பயிற்சினாலே குருனாலே ஒரு ஆசான், டீச்சர். ஸோ அப்போ அது குரு பயிற்சி ஒரு தடவையும் நம்மளுக்கு குரு பயிற்சி வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஏன்னா அடுத்த லெவல் நம்ம வாழ்க்கை போகிறதுக்காக இங்கே சில லெசன் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. நம்ம செஞ்சிட்ருக்க சில விஷயங்கள் தப்பு, இல்லை இது சரி, இதை நீ மாற்றிக்கணும், இதை முற்றிலுமாக தவிர்த்துடணும் அப்படின்னு ஒரு ஆசானாக இருந்து அந்த குரு பகவான் நம்மளுக்கு ஒரு சரியான வழி காட்டுவார். அதுதான் ஒரு குரு பேச்சும் நம்மளுக்கு நடக்கும். அது ராசியின் அடிப்படையில் இவங்களுக்கு இப்படி சதவிகிதத்தில் அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறது அஸ்ட்ராலஜிக்கலாகவும் சரி. ஸோ அப்படி இந்த குரு பயிற்சியில் ஒரு ராசிக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் குரு பகவான் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸாக கொடுக்குறாருன்றதை நம்ம டேரோ கார்ட் ரீடிங்ஸில் பார்க்கலாம். மேடம், மிதுன ராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? அதில் மிக முக்கியமாக அவங்களுடைய தொழில் மற்றும் வேலை எப்படி இருக்க போகுது? ஸோ மிதுன ராசி இவங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இவங்க ஒரு பெண்ணாக இருக்கிறாங்கன்னா அவங்களோட வேலை தொழில் சார்ந்த இடத்துல ரொம்ப ஆக்டிவாக செயல்படுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான போல்டான டிசிஷன்ஸ்லாம் வந்து எடுப்பாங்க. பெரிய அரியணை போகிறது, இப்போ ஜூனியர் பொசிஷனில் இருக்காங்கன்னா சீனியர் பொசிஷனுக்கு வந்து போகணும்னு நினைக்கிறது, வேற ஏதாவது பெருசாக நம்ம சாதிக்கணும் நம்மளுடைய துறையில் அப்படின்னு நினைக்கிறது, ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக வரணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மேற்கொள்வாங்க பெண்களாக இருக்கிறவங்க. ஆண் நபராக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய சப்போர்ட்டால அவங்களுடைய அந்த பொசிஷனை பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் அந்த பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்குமான சில வேலைகளை வந்து செய்வாங்க. அந்த மாதிரி அந்த பெண்ணுடைய சப்போர்ட் அந்த ஆண்களுக்கு வந்து மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படி எப்படி பார்த்தாலுமே அவங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், மிகப்பெரிய பதவி உயர்வுகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கு இந்த பண வரவு அப்படின்றது எப்படி இருக்க போகுது? ஸோ மிதுன ராசிக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களுடைய பண வரவை அவங்க வந்து உள்ள கொண்டு வர மாதிரி இருக்கும். கஷ்டப்பட்டு அவங்களுடைய நிதி நிலைமையை தக்க வச்சுக்கிற மாதிரி இருக்கும். சில பேர்லாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஈஸியாக வேலை பார்ப்பாங்க, பணம் வந்து வந்துடும். இவங்களே கூட அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கலாம். ஆனால் இந்த குரு பயிற்சியில் ஒரு பணமும் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், இல்லை அவங்க அந்த பணத்திற்கான மதிப்பு தெரிஞ்சு சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 20,000 சம்பாதிக்க வேண்டிய இடத்துல ஒரு 10,000 கிடைக்கும், அதுவும் கஷ்டப்பட்டு கிடைக்கும். அது ஏன்னா அந்த மதிப்பு தெரியணும் அப்படின்றதுக்காக. அப்போ இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா அது வந்து சக்சஸ் ஆகும். ஆனா அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவங்க அந்த சக்சஸை கொண்டு வர மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கடனை போய் கேட்குறாங்கன்னா கூட கடன் ஈஸியா கிடைக்காது. கடன் கிடைச்சிரும், ஆனால் அது கிடைக்கிறதுக்குள்ள இவங்க நிறைய எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும். ஸோ கடன் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, கொடுத்துருவாங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய தடங்கல்கள் ஏற்பட்டு அது நிறைய கஷ்டங்கள் பட்டு அந்த கடன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா மறுபடியும் அந்த கடன் வாங்கக்கூடாது, மறுபடியும் அந்த கடனை கொடுக்கக்கூடாது, இப்படி ஒரு கடனாளியாவே இருக்கக்கூடாதுன்றது ஒரு பாடம் புகட்டுறதுக்காக கஷ்டப்பட்டு அந்த வேல்யூ தெரிஞ்சு அதனுடைய விஷயங்களை சக்சஸ் பண்ணுவாங்க. மேடம், இந்த ராசிக்கான பரிகாரங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் மேம்படும்? ஸோ பரிகாரங்கள்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஸ்கில்ஸை வந்து கண்டிப்பாக வளர்த்துக்க பார்க்கணும். நான் ஆல்ரெடி டாப் லெவலில் இருக்கேன் அப்படின்னாலும் சரி, அதுக்கு மேலே வர்றதுக்கான விஷயங்களும் நடக்கும். வேறு யாருனா காத்துட்ருப்பாங்க. அப்போ அதை தாண்டி அவங்க அந்த ஸ்கில்ஸை இன்னுமே டெவலப் பண்ணணும். இல்லை அது டெவலப் பண்ணதை கரெக்டாக இருக்கான்றதுக்காக கூட ஒன்ஸ் நம்ம எப்படி ரிவைஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி வந்து அவங்களோட ஸ்கில்ஸை வந்து ஒரு ரீஅனலைஸ் வந்து பண்ணணும். அப்போ இவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ, இவங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ, அதை அகைன் அண்ட் அகைன் அதை டெவலப் பண்ணுறதுக்கான விஷயங்களை மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா அது மட்டும்தான் இவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமே தவிர்த்து இவங்க அதிர்ஷ்டம் சார்ந்து செய்கிற எந்த விஷயங்களும் அவங்கள வந்து கொண்டு போகாது. ஸோ அப்போது அது வந்து அவங்க சரியாக செஞ்சாலே இவங்களுக்கு அதுதான் சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும். யார் எப்படி போனாலும் ஓகே, எப்படி என்ன இருந்தாலும் ஓகே,
நான் செய்யக்கூடிய வேலையில நான் கரெக்டா இருக்கிறேனா, அதில் இன்னும் நான் என்ன சரி பண்ணணும் அப்படின்றத மட்டும் தான் அவங்க பார்க்கணும். இதுதான் அவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரமா இருக்கும். ராசிகள் எப்படி எப்படிலாம் இருக்க போகுது, கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்க போகுது, அவங்க என்னென்னலாம் பண்ணணுன்றத பேசிடுவீங்க. பட் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். இப்போ ஒரு ஒரு ராசிக்கு தனியா இப்பேற்பட்ட பலன்கள் அப்படின்றது இருக்கு. ஒரு சில பேருக்கு என்ன சொல்லுவாங்க, இல்ல பொதுவா இதெல்லாம் பண்ணாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படி வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் தொடர்ந்து ரெகுலரா பண்ணணும்? பொதுவா பெயர்ச்சி பலன்கள், ராசி பலன்கள் அப்படின்லாம் இல்லாம, பொதுவா எல்லா மனுஷங்களும் சில விஷயங்கள செய்யணும். அதுல மெயின் வந்து டைம் கீப் அப் பண்றது, இந்த ஓகே. பங்க்சுவாலிட்டி அது. அப்புறம் வந்து சுத்தம். தன்னுடைய உடல் சுத்தமா இருக்கட்டும், தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் சுத்தமா இருக்கட்டும். ஸோ சுத்தம் சோறு போடும்னுவாங்க. அது கண்டிப்பா. வந்து எல்லாத்துக்குமே அது ஒரு கனெக்ஷன் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் எப்படின்னு வந்து கிளியரா இருக்கிறோமோ, நம்ம மனசு சுத்தமா இருக்குதோ, அதுபடி தான் நம்மளுடைய வாழ்க்கை கரெக்டா போயிட்டு இருக்கும். இப்ப நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, மொபைலோட அந்த டேட்டாஸோட கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓ! ஈவன் எனக்கே அந்த பழக்கம் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம என்ன சர்ச் பண்றோமோ, அது சில பேர் அப்படியே வச்சுருவாங்க. ஆமா. அது என்ன ஆகும்? அந்த ரேம் வீக் ஆயிட்டு அந்த மொபைலே மாத்துற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரீமா போகும்போது அந்த ரேமே வீக் ஆயிட்டு ஃபோனே நம்ம மாத்துற மாரி ஆயிடும். ம். ஸோ இதுக்கு காரணம் எங்க? ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எங்க இருந்து வருது? நம்ம நம்ம வந்து சோம்பேறித்தனம். டேட்டாஸ கிளியர் பண்ணாம இருக்கிற சோம்பேறித்தனம். அப்போ அந்த மாதிரி மொபைலுக்கே அப்படின்னா, அப்புறம் நம்ம வாழ்க்கையிலும் நிறைய டேட்டாஸ நம்ம கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. அது மைண்ட் ரீதியான ஏதாவது சில எண்ணங்களா இருக்கட்டும், பழைய நினைவுகள், கசப்பான நினைவுகளா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய உடல் கழிவு, மனக்கழிவு. மனக்கழிவுன்றது நம்மளோட எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள். இது 2மே வந்து எப்பவுமே கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டைம் கீப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்கள எந்த ஒரு மனிதன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கரெக்டா கொண்டு வராங்களோ, அவங்களால எதையும் சாதிக்க முடியும். எப்பேற்பட்ட கஷ்டமான சூழல்ல இருந்தும் அவங்களால கடந்து வர முடியும். அது அப்ப எல்லா ராசியில இருக்கக்கூடிய மனிதர்களும் அத ஃபாலோ பண்ணா, நீங்க கேட்குற மாரி எப்பவுமே ஒரு நிம்மதியான வாழ்க்கைய அவங்களால வாழ முடியும். மேடம், அத தாண்டி எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பரிகாரமா இருந்தா எங்களோட லைஃப்ல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த பரிகாரங்கள்லாம் ரெகுலரா செஞ்சா வாழ்க்கையில செல்வம் பெருகும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ நம்ம சைடு எப்பவுமே பரிகாரங்கள் பார்க்கும்போது, பிராக்டிகலான பரிகாரங்கள் தான் நம்ம வந்து பார்ப்போம். அத தாண்டி ஸ்பிரிச்சுவல் ரீதியா அதாவது கோவிலுக்கு போகணும், இந்த பூஜை செய்யணும், அந்த பரிகாரம் அப்படியான பரிகாரம் நம்ம கிட்ட வராது. பிராக்டிகலான பரிகாரம்ன்றபோது மனச அமைதியா வச்சுக்கிட்டாலே நம்மளால எதையும் சாதிக்க முடியும். பணத்தை கூட ஈர்க்க முடியும். மணி அட்ராக்ஷனுக்கு ஒரு மெயினான விஷயமே நம்மளோட மன நிம்மதி தான். நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்தாலும், இல்ல எவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்தாலும், அவங்களுக்கு மனசு நிம்மதி என்னன்னா, அந்த தொழில் சரிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். அவங்களுடைய அந்த ஒரு செல்வ வளம் கண்டிப்பா டவுன்ல தான் போயிட்டு இருக்கும். இது மனசு நம்மளுக்கு நிம்மதியா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவா இருக்குன்னா, ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய மனிதன் கூட ஒரு விஸ்வரூப வெற்றி எடுத்து ஒரு கோபுரத்துக்கு உச்சியில கூட போவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம மனசு தான் காரணம். அப்போ ஒரு ப்ராக்டிக்கலான ரொம்ப எஃபெக்டிவான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம மனசை கிளியரா அமைதியா வச்சுக்கிறதுக்கான விஷயங்களை மேற்கொண்டாலே அதுவே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கான ஒரு சிறப்பான பரிகாரமா இருக்கும். மன அமைதி எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு விதத்துல மன அமைதி கிடைக்கும். அதை நம்ம யாரையும் ஹார்ம் பண்ணாத வகையில பாசிட்டிவா நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கான நிம்மதி, நம்மளுக்கான செல்வ வளம் எப்பவுமே நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மேடம், இவ்வளவு தூரம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பேசணும். நேயர்களுக்கு நீங்க வேற ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ இந்த குரு பயிற்சினாலே நம்மளுக்கு குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் அப்படின்றத எல்லாரும் நம்பிக்கையா இருக்கும். அதுவும் குரு பகவான்றது வந்து மஞ்சள் நிறத்தோட கனெக்டான ஒரு தெய்வம். ஸோ அப்போ அந்த குரு பயிற்சி அன்னைக்கு மஞ்சள் நிற ஆடை போட்டுட்டு கூட கோவிலுக்கு போயிட்டு குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம். போக முடியாதவங்களும் வீட்டில் இருந்து குரு பகவான் நினச்சி ஒரு தியானம் வந்து மேற்கொள்ளலாம். இதை அவங்க செய்யலாம். அதே மாதிரி இங்கே கமெண்ட் செக்ஷனில் கூட நன்றி குரு பகவான் அப்படின்னு டைப் பண்ணலாம். மஞ்சள் நிற நாயகனே நன்றி அப்படின்னு டைப் பண்ணி அவங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே பதிவிடும் போது கண்டிப்பா ஏதாவது ஒரு கண்கள் மூலியமா அந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கும். குரு பகவானுடைய அருள் கிடைச்சி அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கையோடய நான் சொல்றேன். அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசணும் மேடம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.